நற்பவி யோகி ராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு பலம் அதிகமாக, குரு பார்க்க கோடி நன்மை. இந்த விஷயத்துக்காக குரு பார்த்தார் அப்படின்னா உங்களுக்கு சகல விதத்திலையும் வெற்றி. அப்ப இது நமக்கு கிரக பலம் இல்லைன்னா கூட நம்மளா உருவாக்கணும், அந்த குருவை ஆக்டிவேட் பண்ணணும். அதற்கு ஒரு வீட்டுக்கு பின்னாடி அல்லது தோட்டத்துல ஒரு வாழை மரம் வச்சுக்கலாம் நீங்க, அல்லது வேற இடத்துல கூட வாழை மரம் இருந்தா கூட ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கங்க. ஒரு 3 லிட்டர் தண்ணி எடுத்துங்க. அளந்துதான் செய்யணும் எல்லாமே. 3 லிட்டர் அல்லது 3 டம்ளர் 3 முறை நீங்க அதில் அளந்து ஊற்றணும். ஊற்றிட்டு 300 கிராம் மஞ்சள் பொடி, 30 கிராம் கொண்டக்கடலை, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த வாழை மரத்துக்கு மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள அல்லது இரவு 8 to 9க்குள்ள, ஏன்னா காலையில் 6 to 7 நான் உங்களுக்கு கொடுக்கல, ஏன்னா அது யமகண்ட நேரம், அதை தவிர்த்துருங்க. இந்த நல்ல விஷயத்துக்காக நம்ம பண்ணுற இந்த விஷயத்த மதியம் 1 to 2 அல்லது இரவு 8 to 9 இது போல் 3 லிட்டர் தண்ணி, 300 கிராம் மஞ்சள் பொடி, 30 கிராம் கொண்டக்கடலை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு வாழை மரத்துக்கு நீங்கள் ஊற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எத்தனை குரு பாருங்க. 3 லிட்டர் தண்ணி ஒரு குரு 3 வந்துருச்சு, 30 கிராம் கொண்டக்கடலை அது குரு வந்துருச்சு, 300 கிராம் மஞ்சப்பொடி அங்கே குரு வந்துருச்சு. வாழை மரம் அப்படிங்கிறது குருவோட அம்சம். சந்திரனும் அதில் இருக்கு, இருந்தாலும் குருவின் அம்சம் வாழைப்பழம். அப்போ இந்த வாழை மரத்துக்கு ஊற்றிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களோட ஏதாவது விண்ணப்பம் இருந்தால் ஒரு பேப்பரில் எழுதி, ஒரு மஞ்சள் பேப்பரில் சிகப்பு பேனால் எழுதி அந்த வாழை மரத்தில் கட்டி கூட விட்டுருங்க. சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் என்ன விஷயத்துக்காக இதை செய்கிறீங்களோ அது நிறைவேறும். நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி.